குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு வாசிப்பு இயக்கத்தில் டாய் ஹார்ஸ் அப்படிங்கிற புக்கை எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிற இந்த கதையை நம்ம பார்ப்போம். ஷீ இஸ் மீனா, அவள் மீனா. இப்போ மீனாங்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க. இந்த மீனாவுடைய பொண்ணோட கதையை தான் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். மீனாஸ் மாம் மேக்ஸ் டாய்ஸ். மீனாவின் அம்மா பொம்மைகள் செய்வார். மீனாவின் மாம் அம்மா டாய்ஸ் பொம்மைகள் மேக் செய்வார். ஷீ செல்ஸ் த டாய்ஸ் ஆன் த ரோட் சைடு. அவர் பொம்மைகளை சாலையோரத்தில், ரோட் சைடுனா சாலையோரத்தில் செல்ஸ் விற்பார். Her mom's toys are beautiful. அவர்கள் செய்யக்கூடிய பொம்மையானது மிகவும் அழகாக இருக்கும். Her mom's, அவளுடைய அம்மாவின் பொம்மைகள் டாய்ஸ் ஆர் பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல்னா அழகாக இருக்கும். Mom, give me a toy, said மீனா. மீனா அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க, எனக்கு ஒரு பொம்மை கொடுங்க. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நோ, திஸ் இஸ் ஃபார் சேல், செட் மாம். அவங்க அம்மா இல்லை, இது வந்து விற்கக்கூடிய பொம்மைகள், இது விற்பனைக்கு உண்டானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. மீனா ஃபெல்ட் சேட், சோகமாக போகிறாங்க. இங்கே சி ரேன் டு த ஹவுஸ், வீட்டை நோக்கி சோகமாக போய் ஓடி போகிறாங்க. நாம் எதாவது நம்ம அம்மா கொடுக்கல அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க, சோகமாக போடுவோம். அதே மாதிரி மீனாவும் சோகமாக வீட்டுக்கு வர்றாங்க. செல் ஐ மேக் எ டாய் தாட் மீனா. மீனா யோசிக்கிறாங்க, நாமளே ஒரு பொம்மை செய்யலாமே, நாம் ஒரு பொம்மை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, ஒரு பொம்மையை செய்ய போகிறாங்க. பாருங்கள், திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நினைக்கிறான் மீனா, நாம் ஒரு பொம்மை செய்யலாம். இந்த பொம்மை செய்யறதுக்கு என்ன வேணும், நம்ம கிளே வேணும், களிமண். சி மிக்ஸ்டு த கிளே, சி மேட் எ டாய். உடனே களிமண் எல்லாம் கலக்கிறா. அப்படி கலக்க என்ன மீனா என்ன செய்கிறா, ஒரு அழகான பொம்மை செஞ்சிட்டாங்க. பாருங்கள், கிளேவை போட்டு கலக்கி ஒரு பொம்மை ரெடி. இட் வாஸ் எ டாய் ஹார்ஸ். என்ன செஞ்சாங்க, அது ஒரு பொம்மை குதிரை. இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல், அது மிகவும் அழகாக இருந்தது. பியூட்டிஃபுல் அழகாக. டாய் ஹார்ஸ் பொம்மை, ஹார்ஸ் குதிரை. இட் வாஸ் எ டாய் ஹார்ஸ், அது ஒரு பொம்மை குதிரை. இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல், அது மிகவும் அழகாக இருந்தது. பாருங்க. நெக்ஸ்ட் டே இன் த ஷாப், அடுத்த நாள் கடைக்கு போகிறாங்க. சி பிளேட் வித் ஹர் டாய் ஹார்ஸ். அப்போ கடையில் உட்காந்துருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. மீனா அவங்களுடைய பொம்மை குதிரையை வைத்து விளையாடி கொண்டிருக்காங்க. அடுத்த நாள் கடையில் மீனா செய்த பொம்மை குதிரையை கையில் வைத்து கொண்டு கடையில் விளையாடி கொண்டிருக்கிறாள். Two people came to the shop. 2 பேர் came to the shop, கடைக்கு 2 பேர் வந்தாங்க. அங்கே என்ன நடக்குதுங்கிறத நாம் பார்ப்போம். I want only the toy horse, cried the little girl. 2 பேர் கடைக்கு வராங்க, அம்மாவும் ஒரு சின்ன பொண்ணும். அந்த சின்ன பொண்ணு என்ன செய்யுது, அந்த மீனாட்டு இருக்கக்கூடிய பொம்மை குதிரை தான் டாய் ஹார்ஸ். ஐ வாண்ட், வேணும். வாண்ட்னா எனக்கு வேணும், தேவை. ஐ வாண்ட், எனக்கு வேணும். ஒன்லி த டாய் ஹார்ஸ், ஒன்லி டாய் ஹார்ஸ், பொம்மை குதிரை மட்டும்தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கிரைடு, அழுது. த லிட்டில் கேர்ள், அந்த சிறிய குழந்தை எனக்கு டாய் ஹார்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு அழுவுது. ஐ வாண்ட் ஒன்லி த டாய் ஹார்ஸ், கிரைடு த லிட்டில் கேர்ள். மீனாஸ் மாம் sold the toy horse.
உடனே மீனா அம்மா என்ன செய்கிறாங்க, மீனாட்டு இருந்த பொம்மையை வாங்கி சேல் பண்ணிட்டாங்க, வித்துட்டாங்க. Now the toy horse was in the little girl's hand. இப்பொழுது toy horse பொம்மை குதிரை was in the little girl's hand. இப்போ யாருடைய கையில் இருந்தது, இந்த சிறுமியினுடைய கையில் அந்த பொம்மை குதிரை இருந்தது. மீனா was very happy. மீனா மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். ஏன் சந்தோஷமா இருந்தா, நாம் செய்த பொம்மை அந்த குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காங்க. இப்போ ஒரு நிகழ்ச்சி நடக்குது. என்ன நடக்குது, she ran to the house. மீனா வேகமாக வீட்டை நோக்கி ஓடினாள். she made 2 toy horse. அது சோகமாக வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம்னு திங்க் பண்ணி பொம்மை செய்யலாமா செய்யட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு டாய் ஹார்ஸ் செய்கிறாங்க. இப்போ அந்த பொம்மை சேல் ஆயிடுச்சு. உடனே மீனா என்ன செய்கிறா, she ran to the house. வீட்டை நோக்கி ஓடினாள். she made 2 toy horses. அதை பொம்மை செய்ய பழகிட்டால, குதிரை பொம்மை குதிரையா, அதனால இப்போ ஓடி போய் 2 பொம்மை குதிரைகள் செய்தாள். One toy is for her. 2 குதிரை பொம்மை செய்தா, ஒன்று மீனாக்கு. To whom is the other one for? இன்னொரு பொம்மை யாருக்காக இருக்கும், அது கடையில் சேல் பண்ண அம்மாட்ட கொடுத்துருவாங்க. ஏன்னா அது அழகாக இருக்குன்னு வந்து வாங்குறாங்களா. இப்போ அம்மாவுக்கு அவள் பொம்மை செய்கிறத ஹெல்ப் பண்ணா. 1 toy is for her. To whom is the other one for? other மற்றொன்று, 1 for யாருக்கு whom. 1 toy is for her. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் நமக்கு சின்ன சின்ன வேர்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன ஸ்டோரிஸ் நம்ம படிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சென்டென்ஸு நம்முடைய ஞாபகத்துக்கு வரும், நம்ம புரிஞ்சுப்போம். இதுலேருந்து நம்மளால் என்ன செய்ய முடியும், அந்த வேர்ட்ஸ் நம்மளால் பயன்படுத்த முடியும். ஓகே, தேங்க்யூ.